அடிக்கடி நான் சொல்வதுண்டு, மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது, தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர். நேரடியாக எனக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லிக் கொடுத்ததில்லை. ஆனால் அவரது ஒழுக்கத்தையும் நேர்மையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நான். தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொல்லி வளர்த்தவர். அதனால்தான் இன்றும் நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றிக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர். அவரை இழந்து வாடுகிறோம். ஆனால் துணிச்சலாக இருக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், எதற்கும் தலைகுனிய கூடாது என்று அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வலியுறுத்தி அதை நாங்கள் செய்து முடிப்போம், செய்து முடிப்பேன். உங்கள் சகோதரியாக அனைவருக்கும் என் தந்தை இழந்து வாடும் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஆறுதலை தந்ததற்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.